ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மினி விலாக் தான். இது எப்போ எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரைடே மார்னிங் எடுத்த வீடியோ. ஃப்ரைடே மார்னிங் நான் ஒரு 3:45க்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். எப்போதும் போல் எழுந்திரிச்சு காலையிலேயே வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பூஜையை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நைட்டு வாங்கிட்டு வந்த பூவும் இருந்துச்சு. சரி, அதை அப்படியே உட்காந்து கொஞ்சம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து அப்படியே கட்டிடுவோம் அப்படின்ட்டு உட்காந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். நைட்டு கட்டுறதுக்கு நேரம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் சரி காலையிலே கட்டிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய பையன் காலையிலே எழுந்திரிச்சு அவனையும் கிளப்பி விட்டுவிடுவேன். எப்போதும் போல் அவன் 6 மணிக்கெல்லாம் தான் எழுந்திரிப்பான். ஸோ 6 மணிக்கே எழுந்திரிச்சு உட்காந்து ஸ்கூல் ஒர்க் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் நிறையா இருக்குன்ட்டு காலையிலே உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தான். அப்படியே பார்த்திங்கன்னா, நான் வந்து டிஃபன் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிஃபன் காலையிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தான். இட்லிக்கு வெளில மாவு எடுத்து வச்சுட்டு அப்புறம் இட்லி சாம்பார் தான் வைக்கலாம்ட்டு அப்புறம் பருப்பு காய் எல்லாமே சேர்த்து ஒன்றாவே குக்கரில் வேக வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா, காய் இப்போ நம்ம பருப்போடையே சேர்த்து எல்லாம் வேக வச்சோம்னா நல்லா குழஞ்சிரும். அதை நம்ம அப்படியே கடைஞ்சிட்டு நம்ம சாம்பார் வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அந்த காயெல்லாம் தெரியாது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் அப்படியே பருப்போடையே சேர்த்து வேக வச்சு எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே. நீங்களும் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருக்கும் சாம்பாரும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தெரியாது, காயும் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. இதெல்லாம் தெரியாது, நம்ம பருப்பு காயெல்லாம் கிடைச்சதுனால அப்படியே இட்லியோடு சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தெல்லாம் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒன்று ஒன்று தான் அப்படியே காய் இருக்கும், பாக்கி எல்லாமே நல்லா கடைஞ்சி நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா, இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். இட்லி பார்த்திங்கன்னா, தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஊற்றி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இட்லி நல்லா அப்படியே பந்து மாதிரி உப்பி வரும், நல்லா வெந்து அழகாக நல்லா வரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா, அப்படியே மாவு நம்ம ஊற்றி வைக்கிற இட்லி தண்ணி கொதிக்காமல் வச்சிட்டோம்னா அப்படியே மாவு அடைஞ்சி அது மாதிரி உட்காந்துரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி தான் காலையிலே ரெடியானேன். வாட்டர் பாட்டிலும் தண்ணி எடுத்துட்டேன். டிஃபனும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, இட்லியும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.